एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरं देवं हेरम्बं प्रणमाम्यहम्। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। முதல் 9வது இடத்தை முதலிடமா பார்க்க போறோம். பார்க்கக்கூடிய திவ்யதேசம் பேரு ஆழ்வார் திருநகரி, நம்மாழ்வாருடைய அவதர ஸ்தலம். இந்த ஆழ்வாருக்கு அவதரத்துக்கு முன்னாடி குருகூர் சேத்திரம் சொல்லுவாங்க, திருக்கூர் சேத்திரம். நம்மாழ்வார் யார் அப்படின்னா காரிய மகாராஜாக்கும் நங்கையுடக்கு பிறந்த ஒரே தவப்புதல்வன். இந்த குழந்தை சிறுகுழந்தையா இருக்கும் போது உலக இயல்புக்கு மாறாக தான் நம்மாழ்வாருக்கு வேதம் செய்த தமிழ் மாறன், ஞானதேசிங்கன், பாராங்கதாசன், ஜடகோபன் என்று 16 திருநாமங்கள். இந்த நம்மாழ்வாருடைய திருமேனி ஏன் தாமிரபரணி ஜலத்துல கிடைக்கும் அப்படின்னா, மதுரைதுவி ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருக்கார். அவர் தாமிரபரணி நதிக்கு பேரு தன்பொருணி நதியின் பேரு. இந்த நதியில ஸ்நானம் பண்ணிட்டு வரும்போது ஒரு கர்ப்பிணி பெண் முன்ன நடந்த போது காரமான அந்த பெண்ணை முட்டியமன் சொல்லி ஒரு கள்ளத்துக்கு போடுறார். பசுமாடு இறந்தது. பசு கொண்டா பாவம், பிராமண கொண்டா பெரிய பாவம் சொல்லி ராட்சத்தை தேடும் போது எல்லா பெருமாள் சேமிச்சுட்டு போது அந்த ஜோதி இந்த ஊருக்கு வந்து மறையுது. இந்த ஊர்ல எது விசேஷம் பண்ணாங்க, 14 வருஷம் ஆச்சு குழந்தை, கண் முடிச்சு பார்க்கலாம், ஆகாரம் ஒண்ணு அப்படின்னு ஒரு சின்ன கள்ள தூக்கி போட்டு வேதாந்தமா கேள்வி கேட்கார். செத்ததின் சிறு வயிற்றில் பிறந்ததோ எத்தை திண்டு குழந்தை அத்தை திண்டு அங்கே கிடைக்கிறேன்னு சொல்லணும். ஆத்மாங்கிறது வேறு, உடம்புங்கிறது வேறு, நம்ம ஒரு தினமும் சேவிக்கணுங்க. உடனே நம்மால உபதேசப்படி இந்த ஜலத்தை எடுத்து காய்ச்சும் போது தண்ணி ஊருக்கி தாமிரமா நம்ம ஆழ்வாருடைய விக்கிரகம் தாமிரத்தை கிடைச்ச விக்கிரகம். ஃபர்ஸ்ட் விக்கிரகம் வந்து எம்பெருமான ராமானுஜ விக்கிரம் தான் கிடைக்கும். அப்ப நான் கேட்டு திரும்பி நீ கிடைக்கலங்க, பழையபடி உபதேசம் பண்ணி ஜலத்தை எடுத்து காய்ச்சும் போதுதான் ஆழ்வாருடைய விக்கிரகம் கிடைக்கும். இந்த ஆழ்வார் வந்து 3 மாசம் வெந்நீர விஷயம் தான் பண்ணுவாங்க, வெந்நீர கிடைச்ச விக்கிரகங்களை. இந்த புளிய மரத்துல வந்து 5124 வருடங்கள் மேல ஆயிட்டுங்க. உறங்காப்பள்ளி, பூ பூக்கும் காய் காய்க்கும், பழம் பழுக்காது, இலைகள் மூடாது. 7 மரங்கள்ல 2 மரம் பட்டு போச்சு, 5 மரம் தான் இருக்கு. வீழ்ந்தா சிம்மாசன் நின்ற கொடையான் தான் படிச்சிருக்காரு. இதோட வேறு எங்க இருக்குன்னே தெரியல. கிரகத்துல குரு கதிபதியான ஸ்தலம். பெருமாளுடைய திருநாமம் ஆதிநாதன், உற்சவர் திருநாமம் பொழிநின்றபுரான். ஆதிநாயகன் ஒரு தாயார், குருகுருநாச்சன் ஒரு தாயார். பூலோக பரம சேவைக்காக 5 தான் எழுந்திருக்கார். எப்படி ராமனுடைய பாதத்தை பரணம் வழிபட்டு மாதிரி பெருமாளுடைய திருவிசை ரொம்ப முக்கியம். இந்த 9 பெருமாள் இன்னைக்கு வாகனத்தை போய் தரிசனம் பண்ண போறோம். வைகாசி பூர்ண நட்சத்திரம் அன்னைக்கு வந்தா நவத்துப்பெரும் 9 மரம் எழுந்தருளி அன்னைக்கு காலையில 10 மணிக்கு மங்களாசாசனம், நைட்டு 10 மணிக்கு கேட சேவையும், நம்மாழ்வார் அண்ணன் பதினஞ்சு வேலை பரங்கு நாட்கள் 11 சேவை கிடைக்கும். வைகாசி மாசம் பூர்ண நட்சத்திரம் முடிஞ்சிட்டு இந்த குரு கதிபதியான ஸ்தலம். இந்த புளியம்மன் ஒரு பிரகாரமா போயிட்டு வந்தா நம்ம 36 பெருமாள் சேவிச்ச பலன் உண்டு. நம்மாழ்வார் மங்களாசாசனம் படி ஒன்றும் தெய்வம் உலகம் யாது மற்றும் யாழ்முகன் குன்றம்போல் நான்முகன் குன்றம்போல் மணிமாட மற்ற தெய்வம் நம்மாழ்வார் மங்களாசாசனம். இது குரு கதிபதியான ஸ்தலம். ஆத்தக்கடந்து இந்த பக்கம் காந்தீஸ்வரன் கோயில் இருக்கு. சிவனை பத்தி ஏன் பேசுறோம் அப்படின்னா, கரூர் சித்து வந்து தன்னோட பிறவானரையும் தன்னுடைய மோட்சத்து போடுறதுக்காக தியானம் பண்றார். ஒரு பைரவ தினமும் ஒரு காவல் இருந்து தினமும் தாமிரவ நதியை கடந்து இங்க பிராமண பாவ சாப்பிட்ட எச்சில பெருமாள் நிறுத்தி எச்சில் கொண்டு போவா. ஒரு நாள் நடுவு ஆத்துக்குள்ள வரும்போது நாய்க்கு கமல மோட்சம் கிடைக்கும். அப்போ சித்த சொன்ன நாய் கிடைச்ச மோட்சம் இந்த பேய் கிடைக்கும். நம்மளா பேய்ங்க எச்சிலே உண்டு பாசனமே வரும் நாலாய தீவிரமத்துல. ஏன்னா அவ்வளவு ஒரு முக்கியத்துவமான ஸ்தலம் ஆழ்வார் திருநகரி. இங்க ஆழ்வார்களே பிரதான நம்ம ஆழ்வார் தான். பக்தன் பரமாத்மா தேடி வரலாம். இப்ப இங்க இருந்து வந்திருக்கீங்க, இந்த பெருமாளை தேடி வந்து எப்படி இருக்கும். நம்மாழ்வார் இந்த பக்தனுக்காக எம்பெருமான் எல்லாமே வந்து காட்சி கொடுத்திருக்கார். நம்மாழ்வாரை சேவிச்சாலே 108 பெருமான சேவிச்சாலும் பலனும் 12வது தேச பலன் கிடைக்கும். இன்னைக்கு ஆழ்வார்கள் 3 ஆழ்வார்கள், இது ஆழ்வார் யாரு ஜீவஜாமதி ஆயிருக்காங்க, நம்மாழ்வார் மட்டும் அப்படி இல்லை. இந்த வைகுண்ட தேசம் இன்னைக்கு பரமவாசல் என்பது எல்லா ஊரும் காலையில திறப்பாங்க. பரமவாசல் இந்த ஊர்ல காலையே கிடையாது.
காலையிலையும் கிடையாது, நைட்டும் கிடையாது, மிட் நைட் 2 மணிக்கு ஆழ்வாருக்குடைய மோட்சத்துக்கு அனுப்புவாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா திருத்தூர் துளசி கொண்டு போறோம் அப்படின்னா ஒண்ணு வெயில வச்சா வாடும், இல்ல நார்மல் தெரிஞ்சது வாரும்னா வச்சுதான். ஆனா நம்மாழ்வார் திரும்பி சாத்தும் போது 5 நிமிடத்துல துளசி வாடும். அதான் நம்மாழ்வார் மோட்சத்துக்கு போயிட்டு ஆயுதீங்க. மைனஸ் வாழ்ந்து கொண்டிருக்க, முற்றுப்புள்ளி கிடையாது. நம்மாளுடைய அவதாசம். இங்கெல்லாம் சர்டிஃபிகேட் 9 கோயிலும் சர்டிஃபிகேட். போய் ஸ்தல விருட்சம் புளிய மரம் 5126 வருஷம் ஆகுது. பூக்கும் காய்க்கும் பழமாகாது, ராத்திரி இலைகள் மூடாது, உறங்கா புளின்னு பேர். நம்மாழ்வார் குழந்தையிலேருந்தே 16 வருஷம் இந்த மரத்தில் தவம் இருந்திருக்கார். 32 திருநட்சத்திரம் வரைக்கும் இங்கே தான் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் தான் அவருடைய விக்கிரகம் மதுரகவி ஆழ்வாரால் தாமிரபரணி தீர்த்தம் எட்டுன்னு வந்து உஷ்ணப்படுத்தும் போது கிடச்ச விக்கிரகம். முதல்ல வந்தது பவிஷ்யதாச்சாரியன் எம்பெருமானார், ரெண்டாவது நம்மாழ்வார். இந்த 2 விக்கிரகமுமே தாமிரபரணி தீர்த்தம் காய்ச்சும் போது கிடைச்ச விக்கிரகம், சிற்பி கைப்படாத விக்கிரகம். பரணி தீர்த்தத்தை காய்ச்சும் போது கிடைச்ச விக்கிரகம் தான். முதல்ல வந்தது பவிஷ்யதாச்சாரியன், ரெண்டாவது நம்மாழ்வார். இந்த 2 விக்கிரகமுமே தாமிரபரணி தீர்த்தத்தை காய்ச்சும் போது கிடைச்ச விக்கிரகம், சிற்பி கைப்படாத விக்கிரகம். நம்மாழ்வார் இங்கேருந்து வெளியில் போனது கிடையாது. அவரை தேடி 36 திவ்யதேச பெருமாள் இங்கே வந்து அவருக்கு மங்களாசாசனம் பண்ணதுனால இந்த இடம் ரொம்ப விசேஷமானது. இந்த மரத்தை நம்ம ஒரு தரம் மழம் வந்தாலே 36 திவ்யதேச பெருமாளும் கீழே சிலாரூபமாக உடைச்சி வச்சுருக்கான். நம்ம இந்த மரத்தை ஒரு தரம் மழம் வந்தாலே 36 திவ்யதேசத்துக்கு போயிட்டு வந்த பலன்.
அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னுடன் எங்களுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் பயணித்து வருகிறீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களுக்கு நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன். தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். மேலும் மேலும் பல திருக்கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதை அளிக்க எண்ணியுள்ளேன். இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை. பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், குறை நிறை இரண்டையும் கமெண்ட் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். என்னுடைய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.